ஹாய், மை நேம் இஸ் விக்னேஷ். நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன். நான் இப்போ பிபி ஏவியேஷன் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் மாரத்தல்லியில். ஸோ நான் என்ன தான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணாலும் எனக்கு வந்து பிஸ்னஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அப்படி தேடும்போது சரி நம்ம என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி அது சம்மந்தமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பியூட்டிஷன் முடிச்சுட்டு சரி அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது முடிச்சு வைப்போம். சரி நமக்கு ட்ராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால டாட்டூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டூ கிளாஸ் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஒரு 4-5 டாட்டோ ஸ்டுடியோஸ் நான் வந்து கூகுளில் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நான் மாரத்தல்லியில் இருக்கேன். ஸோ எனக்கு பக்கத்துலேயே வந்து மச்சு டாட்டோ ஸ்டுடியோ கிடச்சிச்சு. அதோட ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் கால் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்க பேசின விதம், அப்புறம் அவங்க சொன்ன ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்க அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸுமே எனக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருந்துச்சு, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சார் என்ன எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, ஸோ அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்த புதுசு அப்போ இங்கே. ஸோ கர்நாடகாவில் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க, சார் எப்படி இருக்க போகிறாங்க, அந்த மாதிரி நிறையா பயம் இருந்துச்சு. ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் சார் வந்து எனக்கு புரிகிற லாங்குவேஜில், என்னோட ஓன் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜில் சொல்லி கொடுத்தா புரியுமோ அப்படி சொல்லிக் கொடுத்தாங்க. பட் காமனாக டீச் பண்ணும்போது இங்கிலீஷில் சொன்னாங்க. இன்கேஸ் எனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை தடவை போய் கேட்டாலும் எனக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்கிட்ட. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் யாராவது டாட்டோ கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக மச்சு டாட்டோ ஸ்டுடியோஸ்க்கு வாங்க. இங்கே வந்து சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணம், நான் மற்ற இடத்துல கேட்டப்போ எனக்கு வீக் டேஸில் கிளாஸ் சொன்னாங்க. ஸோ அப்போ என்னால் வீக் டேஸில் போக முடியாது, வீக் டேஸில் கிளாஸ் இருந்துச்சு, காலேஜ் இருக்கும். ஸோ வீக்கெண்டில் இங்கே ப்ரொவைட் பண்ணுறதுனால நான் இங்கே மச்சு டாட்டா ஸ்டுடியோஸில் வந்து சேர்ந்தேன். நான் வீக் டேஸில் காலேஜில் இருக்கும்போது நினைப்பேன் எப்படா அந்த சாட்டர்டே சண்டே வரும், நம்ம வந்து அங்கே போவோம், அங்கே போயிட்டு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு தோணும். நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதர் தென் டாட்டோவை தவிர கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கஸ்டமர் எப்படி அட்ராக்ட் பண்ணணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், அதையுமே நிறையா சார் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ மச்சு ஸ்டுடியோ.